இன்றைக்கி நம்ம ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் வந்து பார்க்க போகிறோம். அதில் வந்து இந்த அக்கௌண்டிங் சைக்கிள் சம்ஸ் வந்து பார்க்குறோம். நமக்கு ஜேர்னல் என்ட்ரி எப்படி போடுவோன்னா, நமக்கு ரூல்ஸ் படி நம்ம எது நமக்குள்ளே வருதோ அது வந்து நம்ம டெபிட், எது வெளியே போகுதோ அது வந்து கிரெடிட். ஸோ அந்த ஃபார்மேட்டிக்ஸ் தான் நம்ம இன்றைக்கி இந்த ஜேர்னல் என்ட்ரி போட போகிறோம். ஓகேவா? இன்ஸ்டேஷனில் ஜேர்னல் என்ட்ரியில் ஃபஸ்ட்டு சம், பர்ச்சேஸ்டு குட்ஸ் ஃபார் கேஷ் ருபீஸ் 10,000. ஸோ பர்ச்சேஸ் வந்து பண்ணியிருக்காங்க எவ்வளோக்குனா 10,000. ஸோ இப்போ நமக்கு உள்ளே என்ன வருதுன்னா, பர்ச்சேஸ் பண்ண பொருள் வருது. ஸோ அங்கே வந்து பர்ச்சேஸ்ன்னு போட்டுக்கிறோம். பர்ச்சேஸ் பண்ணால் நமக்கு கேஷ் வந்து வெளியில் போயிடும் நம்ம கைவிட்டு. அதுங்காட்டி நம்ம கேஷ் வந்து கிரெடிட்டில் போகிறோம். அப்போ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் வரும். பர்ச்சேஸ் ஸ்டேட்டினரி ஃபார் கேஷ் ருபீஸ் 500. இப்போது ஸ்டேட்டினரி வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அப்போ இது வந்து நமக்கு உள்ளே வரும். பொருள் உள்ளே வருதுன்னா நம்ம காசு வந்து வெளியே போகும். அப்போ ஸ்டேட்டினரி அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட். தேர்டு, பர்ச்சேஸ்டு ஃபர்னிச்சர் ஃபார் கேஷ் ருபீஸ் 3,000. இப்போ ஃபர்னிச்சர் வந்து வாங்கியிருக்காங்க. அப்போ ஃபர்னிச்சர் வந்து நமக்கு உள்ளே வரும், கேஷ் வந்து வெளியே போயிடும். அப்போ ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட். சோல்டு குட்ஸ் ஃபார் கேஷ். இப்போ நம்ம வந்து பொருள் வந்து விற்றுருக்கோம். அப்போ நம்ம கையிலேருந்து பொருள் வெளியே போயிடும். அப்போ சேல்ஸ் வந்து கிரெடிட்டில் வரும். அப்போ கேஷ் வந்து உள்ளே வரும். ஏன்னா இப்போ நம்ம ஒரு பொருள் வந்து நம்ம விற்றுறோம். அது விற்றோம்னா அது காசு கிடைக்கும். அந்த பொருள் வந்து வெளியே போயிடும். அதுங்காட்டி நம்ம இதை கிரெடிட்டில் போகிறோம். இதை வந்து நம்ம டெபிட்டில் போடுறோம். ஓகேவா? அடுத்தது, சோல்டு குட்ஸ் டு ஜானி ஃபார் கேஷ். ஜானிங்கிறவங்களுக்கு வந்து நம்ம சேல்ஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இப்போ ஜானி வந்து கேஷ் கொடுத்துட்டாங்க. ஆனால் நம்ம கேஷ் தான் நமக்கு கைக்கு வந்துருக்குது. ஸோ அதை வந்து நம்ம டெபிட் பண்ணுறோம். சேல்ஸை வந்து நம்ம கிரெடிட் பண்ணுறோம். ஏன்னா பொருள் வந்து நம்மளை விட்டு போகுது வெளியில். ஸோ அதுங்காட்டி நம்ம இதை வந்து கிரெடிட்டில் போடுறோம். கேஷ் வந்து உள்ளே வருது. அதுங்காட்டி நம்ம டெபிட்டில் போடுறோம். அதுக்கு அடுத்ததான் சோல்டு குட்ஸ் டு ஜெம்ஸ். ஜெம்ஸுக்கு வந்து நம்ம பொருளுக்கு விற்றுருக்கோம். அது வந்து கேஷ் கொடுத்தாங்கங்கிறது வந்து மென்ஷன் பண்ணல. ஸோ அதுங்காடி இது வந்து இது கடனாக தான் சேல் பண்ணியிருப்பாங்க. அப்போ இது என்ன வரும்னா, ஜெம்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு சேல்ஸ் அக்கௌண்ட் வரும். ஏன்னா இவங்க இன்னும் காசு கொடுக்கல, ஆனால் இவங்ககிட்ட தான் நம்ம பொருள் விற்றுருக்கோம். அதுங்காட்டி ஜேம்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு சேல்ஸ் அக்கௌண்ட். அடுத்தது 7th, பெய்டு ரெண்ட் டு கிருஷ்ணன் தி லேண்ட்லார்ட் ருபீஸ் 800. வந்து பே பண்ணியிருக்கோம். யாருக்கிட்டனா, கிட்ட நம்ம ரெண்ட்டுக்காக வந்து பே பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம ரெண்ட்டுக்காக பே பண்ணுறப்போ நம்ம கிட்டேருந்து என்ன வெளியில் போகும்னா, கேஷ் வந்து வெளியில் போகும். ஓகேவா? அந்த கேஷ் எதுக்காக போகுதுன்னா ரெண்ட்டுக்காக போகுது. அப்போ ரெண்ட்டு வந்து டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட். ஓகேவா? பெய்டு சேலரி வந்து பே பண்ணியிருக்கோம். அப்போது கேஷ் வந்து நம்ம கையை விட்டு வெளியில் போகுது. அப்போது சேலரி அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட். 9th, பெய்டு லோகேஷ் தி மேனேஜர் இஸ் சேலரி ஆஃப் 3,000. நம்ம பே பண்ணியிருக்கோம். பே பண்ணோம்னா நமக்கு கேஷ் வந்து கையிலேருந்து வெளியே போகுமா? அப்போ கேஷ் வந்து கிரெடிட்டில் வந்துடும். எதுக்காக நம்ம பே பண்ணுறோம்னா, சேலரிக்காக பே பண்ணுறோம். அப்போ சேலரி அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட் நமக்கு வரும். அடுத்ததாக 10th, பெய்டு ஃப்ரீட் ஆன் குட்ஸ் பர்ச்சேஸ்டு ருபீஸ் 300. பர்ச்சேஸ் டு கேஷ் தானே நம்ம போடணும். ஏன் நம்ம வந்து இந்த மாதிரி போடுறோம் அப்படின்னா, இப்போது நம்ம டே பை டே நம்ம வாங்கக்கூடிய பொருளுக்கு வந்து நம்ம ரெண்ட்டு வந்து பே பண்ணுவோம். ஸோ அதுக்காக வந்து நம்ம வாடகை கூட கொடுக்குறோம். ஸோ அதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜ், அதாவது எக்ஸ்பென்சஸ், அதை வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து நம்ம எக்ஸ்பென்சஸ்ன்னு நம்ம காமிச்சிடுறோம். ஸோ அதுக்காக ஃப்ரிட்ஜ் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட்டு நம்ம போடுறோம். ஏன்னா எதுங்காட்டி நம்ம வந்து கேஷ் வெளியே போகுதுன்னா ஃப்ரிட்ஜ், அதாவது இப்போ ஒரு பொருள் வந்து கொண்டு வரதுக்காக நம்ம வாடகை வந்து கொடுக்குறோம். ஸோ அந்த மாதிரிக்கிறதுக்கு நம்ம ஃப்ரிட்ஜுன்னு கொடுத்துக்கலாம். அடுத்தது, பெய்டு ஃப்ரிட்ஜ் ஆன் மிஷின் பர்ச்சேஸ்டு. இப்போது மிஷின் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோ. இப்போ மிஷின் வந்து உள்ளே வருது, கேஷ் வந்து வெளில போகுது. அப்போது மிஷின் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட். கம்பெனியில் வந்து நாம் ஒரு அசட் வந்து வாங்குகிறோம். அது வாங்குறப்போ
எக்ஸ்பென்ஸ் வந்து ஆகும். அதை வந்து கொண்டு வரதுக்கு அந்த மாதிரி ஏதாவது செலவு வந்து ஆச்சுன்னா அதை வந்து நாம் அந்த அசட்டு கூடயே நாம் சேர்த்திப்போம். ஸோ அதுங்காட்டி இதில் வந்து நம்ம அசட்டு கூடயே நம்ம இந்த வேலையை சேர்த்துறங்காட்டி மிஷினரி அக்கௌண்ட் டெட்டா டு கேஷ்னு போடுறோம். ஓகேவா? அதில் வந்து டே பை டே வாங்கக்கூடிய பொருளுக்காக வந்து ஃப்ரிட்ஜ் நம்ம போடுறோம். அதே நம்ம 11ஆவதுல வந்து மிஷின் வந்து வாங்குகிறோம். அதுங்காட்டி நாம் 10ஆவதுல ஃபீட் டு கேஷ் அக்கௌண்ட்டுன்னு போடுறோம். 11 மிஷின் அக்கௌண்ட் டெட்டா டு கேஷ்னு போடுறோம். 12ஆவது பெய்டு வேஜஸ். பேனா கேஷ் வந்து வெளியில் போகுது. அப்போது எதுக்காக பண்ணுறோம்? வேஜஸ்க்காக பே பண்ணியிருக்கோம். அப்போ வேஜஸ் அக்கௌண்ட் டெட்டா டு கேஷ் அக்கௌண்ட். பெய்டு வேஜஸ் டு எலக்ட்ரிக் மிஷின்னா இப்போது மிஷின் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுக்காக நம்ம செஞ்சுருக்க செலவு, அதுக்கான கூலி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு தான் நம்ம 1000 rupees போட்டிருக்கோம். இது வந்து என்னென்னா மிஷின் இப்போ எரெக்ட்னா செலவு, அந்த இன்ஸ்டாலேஷனுக்காக நம்ம வேஜஸ் கூலி கொடுத்துருக்குறோம். ஓகேவா? அப்போது நமக்கு எரெக்ட் டு செலவு வந்து ஆயிருக்கு. அப்போது காசு வந்து வெளியே போயிருக்கு. அப்போது எரெக்ட் டு நம்ம கேஷ்ன்னு தானே போடுவோம். ஆனால் அது அப்படி பண்ணக்கூடாது. ஏன்னா இப்போ ஒரு பொருள் வாங்குகிறோம், அதாவது இப்போ மிஷினரி வாங்குகிறோம்னா அதுக்கான ஆகக்கூடிய செலவு இன்ஸ்டாலேஷன்லேருந்து அதோட இப்போ நம்ம மிஷின் வாங்குறோன்னா அதுக்கு ஒரு வாடகை ஆகுது. அதுக்கான வர செலவு வந்து இப்போ இன்ஸ்டாலேஷன் பண்ணுறோம், ஏற்றுறது இறக்குறது, அதுக்கப்புறம் இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது எல்லாமே அந்த மிஷினோடவே நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஸோ அதுங்காட்டி தான் நம்ம மிஷின் அக்கௌண்ட் டெட்டா டு கேஷ் அக்கௌண்ட்டு போடுறோம். இப்போது இன்கரெக்ட் இல்லை மிஷினை வந்து நம்ம இன்ஸ்டாலேஷனாகவே இருந்தாலும் அதை வந்து நம்ம மிஷினோட ரேட்டாக தான் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். அது மிஷினோட வேல்யூ தான் கன்சிடர் பண்ணுறங்காட்டி மிஷின் அக்கௌண்ட் டெட்டா டு கேஷ் அக்கௌண்ட்டு நம்ம போடுறோம். 14 ரிசீவ்டு ₹800 ஃப்ரம் கமல். இப்போது நம்ம கமல்கிட்டேருந்து பெற்றிருக்கோம். ஸோ இப்போ நம்மக்கிட்ட என்ன வந்திருக்கும்? கேஷ் வந்திருக்கும். அப்போ கேஷ் அக்கௌண்ட் டெட்டா டு கமல் அக்கௌண்ட். ஏன்னா அவர் வந்து நமக்கு கொடுத்துருக்குறாரு. ஸோ நம்ம கேஷ் ரிசீவ் பண்ணியிருக்கோம், அங்காட்டி நமக்கு டெபிட்டில் வருது. யார் கொடுத்துருக்காங்களோ அவங்க வந்து இப்போ கிரெடிட்டில் வந்துட்டாங்க. ரிசீவ்டு ₹600 ஃப்ரம் கமல் எஸ் இன்ட்ரெஸ்ட். ரிசீவ்டுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம கேஷாக எடுத்துக்குவோம். இப்போது இங்கே யார்கிட்டருந்து? கமல்கிட்ட இருந்து. அப்போது கமல்கிட்டேருந்து கிடச்சிருக்கு. என்னவா கிடச்சிருக்குதுன்னா இன்ட்ரெஸ்ட்டாக கிடச்சிருக்குது. அப்போது கேஷ் அக்கௌண்ட் டெட்டா டு இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட். 16 received ₹7,000 from Kamal as a loan at 5% interest. இப்போ ரிசீவ்னா நம்ம கேஷ் வந்து ரிசீவ் பண்ணியிருக்கோம். அப்போது கேஷ் அக்கௌண்ட் வந்து டெபிட்டில் வரும். அடுத்ததாக கமல்கிட்டேருந்து நம்ம பெற்றிருக்கோம். என்ன பெற்றிருக்கோன்னா இன்ட்ரெஸ்ட் வேலையாக பெற்றிருக்கோம். அப்போது இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு கிரெடிட்டில் வரும். நமக்கு கையில் என்ன கிடச்சிருக்கு? கேஷ் கிடச்சிருக்குது. அது வந்து டெபிட். அப்போ எது வழியே கிடச்சிருக்குங்கிறது வந்து நமக்கு கிரெடிட்டு. அப்போ இது வந்து நமக்கு கிரெடிட்டு. ஓகேவா? இப்போ ஆன்சர் வந்து பார்க்கலாம்.